முதல்வராக இருக்கின்ற விஜய் அவர்களுக்கு கடகராசி பூசம் நட்சத்திரங்கிற போது இந்த ராகு கேது பயிற்சி நவம்பர் மாதம் 13ஆம் தேதி சிம்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது கடகராசிக்குள் சஞ்சரிக்க போகிறார். ஜென்ம ராசிக்குள் எப்பொழுது கேது செல்கிறாரோ எந்த ஜாதகராக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு அந்த காலகட்டம் சூனியம் வைத்தது போல மாறிடும். 7ஆம் இடத்துல கடகத்துக்கு ராகு நட்பு வட்டத்தினால், நட்பு என்பது அரசியல்வாதிகளுக்கு கூட்டணி ஆயிடும். கூட்டணி கட்சி தான் நட்பு அவர்களுக்கு. கூட்டணி கட்சிகளால் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய நிலை முதல்வர் அவர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நவம்பர் 13க்கு பிறகு முதல்வருக்கு ஒரு போராட்டமான காலம் தொடங்குகிறது. அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் கூட பேசட்டும். ஜென்ம ராசிக்குள்ள கேது வந்தா என்ன பண்ணுவாரு, 7 ராகு போனா என்ன பண்ணுவார்? இந்த தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக முதல்வர் என்று கூட பார்க்காமல் அன்றைய முதல் ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்தை பற்றி பேசுகின்ற போது நிச்சயமாக ஒரு தோல்வி அடைவார் பேசினேன். ஒரு நல்ல ஜோதிடன் என்ன பண்ணணும்னா கெட்ட நேரம் வருகின்ற போது அதையும் சொல்லணும், நல்ல நேரம் வரும்போது அதையும் சொல்லணும். அப்போ வழிகாட்டுதல் என்பதுதான் ஜோதிடம். ஜோதிடம் மந்திரம் வாங்கிக்கிற வழிகாட்டுதல். பெரிய போராட்டங்கள், பெரிய பிரச்சனைகள், நெருக்கடிகள், எல்லா விதமான சங்கடங்களையும் அந்த ஜாதகம் சந்தித்தே ஆகணும். அதைத்தான் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சந்தித்தார். சிம்ம ராசிக்குள் கேது பகவான் சஞ்சரித்த காலகட்டத்தில் போராட்டமான காலகட்டம். அதே போராட்டமான காலகட்டம் கடகராசிக்குள் கேது வருகின்ற போது இவர் சந்திக்க வேண்டிய நிலையை ஏற்படுத்திவிடும். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், இவருக்கு சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியம், அதை மாற்ற முடியாது. சிம்ம ராசிக்குள்ள எப்பொழுது கேது பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்தாரோ அந்த காலகட்டத்தில் இருந்து நெருக்கடிகள் இவருக்கு ஆரம்பித்து விட்டது. ஒரு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேது. ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட வித்தகர் திருக்கோவிலூர் பரணிதரன் சார் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம தொடர்ந்து ஆன்மீகமும் அரசியலும் நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் நிறைய அரசியல் சார்ந்து பேச போறோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம பேசியிருந்தது போல நவம்பர் 13ஆம் தேதி அப்படிங்கிறது ராகு கேது பெயர்ச்சி தொடங்கக்கூடிய அந்த நாள் அப்படிங்கிறது எல்லா அரசியல்வாதிகள் வாழ்க்கை, பொதுமக்கள் வாழ்க்கையில வந்து மாறப்போகுது. ஆனால் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது வந்துட்டு அரசியல்வாதிகள் வாழ்க்கை என்ன மாறப்போகுது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய மாற்றத்திலையும் ஒரு சின்ன பகுதியாக இருக்க போகுதுங்கிறதுனால நம்ம எல்லாத்துமே அதை உற்று நோக்குறோம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் சார். இப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த ராகு கேது பெயர்ச்சியானது முக்கியமான இந்த 5 பேர், முதலமைச்சர் விஜய் அவர்கள், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள், இதுக்கப்புறம் நாங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லி இளைஞர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய அலை எழுந்திருக்கு. அண்ணாமலை அவர்கள், தனுஷ் அவர்கள், இவங்க 5 பேருக்கும் இந்த குரு பெயர்ச்சியானது எப்படி இருக்கும் சார்? இப்போது ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, பொதுமக்களுடைய வாழ்க்கை. நான் ஒரு பாகுபாடு பிரித்து பார்க்குறதும் கிடையாது. நான் எவரை பார்த்தாலும் அவரை அவருடைய ஜாதகத்தை தான் நான் பார்க்குறேன். இவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும், இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இது மட்டும்தான். நாம் யாருக்கும் ரசிகனாக இருக்கக்கூடாது, யாருக்கும் தொண்டராகவும் இருக்கக்கூடாது. இங்கே வந்துட்டால் எப்படின்னா கர்ம தொழில் இது. அப்போ சனி பகவானுக்கு பார்த்துட்டே இருப்பார். தப்பு செய்தாலும் எது உண்மையோ அதை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அதான் ஜெயிச்சிட்ருக்கோம், இல்லை ஜெயிக்க முடியாது. தப்புனா தப்பு, சரின்னா சரி, நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டது. இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லைங்களா, முன்னாள் முதல்வர், இந்நாள் முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர், இப்படிலாம் கேட்டிருக்கீங்க இல்லையா. எல்லோருமே என்னுடைய பார்வையில் ஒரு சராசரி மனிதர்கள் மட்டும்தான். நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். இவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், கிரகங்கள் எப்படி இவர்களை மாற்றப் போகுதுன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கின்ற போது கிரகங்கள் 9, பாவகங்கள் 12, அது எல்லாரும் தெரிஞ்ச ரகசியம். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு வலிமை உண்டு, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த 9 கிரகங்களில் மிக மிக குறைவான வலிமை படைத்த கிரகமாக பார்ப்பது சந்திரன். மிக அதிகபட்சமான வலிமை கொண்ட ஒரு கிரகம் கேது. கேதுவிற்கு அடுத்த இடத்தில் இருக்கின்ற கிரகம் ராகு, 3வது இடத்தில் சனி. அப்போ 9 கிரகங்களில் வலிமை மிக்க கிரகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ராகு, கேது, சனி பகவான் தான். அப்போ இவருடைய சஞ்சார நிலை இருக்கு பாருங்கள், கோச்சார ரீதியாக அது பல பேருடைய தலையெழுத்தை அப்படியே புரட்டி போட்டுடும். இன்றைக்கு யோகமாக பலன்களை அடைந்து கொண்டிருப்பவர்கள் நாளை தினம் நல்ல பலன்களையும், இன்றைக்கு கொஞ்சம் சங்கடத்தில் இருப்பவர்கள் நாளை யோகத்தை அடைய முடியும். மாற்றம் நிச்சயமாக நடக்கும். இப்போ சின்ன ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேங்க. இந்த தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக நான் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிற ஆள். நடைபெறுவதற்கு முன்னதாக முதல்வர் என்று கூட பார்க்காமல் அன்றைய முதல் ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்தை பற்றி பேசுகின்ற போது நிச்சயமாக ஒரு தோல்வி அடைவார்னு பேசினேன். காரணம், ஒரு நல்ல ஜோதிடன் என்ன பண்ணணும்னா கெட்ட நேரம் வருகின்ற போது அதையும் சொல்லணும், நல்ல நேரம் வரும்போது அதையும் சொல்லணும்.
எல்லாவற்றையும் குளிப்பாட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ வழிகாட்டுதல் என்பது தான் ஜோதிடம். ஜோதிடம் மந்திரம் வாங்கிக்கிற வழிகாட்டுதல். சரி, இப்போ ஒரு கேள்விக்கு வந்துட்டீங்க இல்லையா நீங்கள்? இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? நம்ம வந்து கிரகங்களை வைத்து, ராசியை வைத்து, இந்த நேரத்தில் எந்த பலன்கள் இவர்களுக்கு கிடைக்கும் அதை மட்டும்தான் பேச போகிறோம். யாருக்கும் பேச போகிறது. இப்போ எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியம், முதல்வர் விஜய் அவர்கள் கடகராசி பூசம் நட்சத்திரம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எனக்கு கிடைத்த ஜாதகத்திலும் எனக்கு அதுதான் கிடைத்திருக்கு. பூசம் நட்சத்திரம், கடகராசி. ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, கிரகங்கள் பிறப்பு ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் ஒரு பாவியேனும் இருக்க வேண்டும் சொல்லலாம். ஆனால் கோச்சார ரீதியாக 10ஆம் இடத்தில் ஒரு பாப கிரகங்கள் வருகின்ற போது அங்கே சங்கடத்தை ஏற்படுத்தும். அதே போல் சில பேர் பேசிட்டு இருக்காங்க இல்லைங்களா, இப்போ 30 ஆண்டுகளை அவர் இனிமேல் வீழ்த்தவே முடியாதுன்னு. அதுவே ஒரு தவறான ஜோதிட விதிகளுக்கு முரணான, ஜோதிட விதிகளில் கூறப்படாத ஒரு தகவல். 30 ஆண்டுகளில் யாரும் அப்படி செல்வாக்கோல இருக்க முடியாது. இப்போது சனி பகவானே பார்த்தீங்கன்னா 19 ஆண்டுகள் தான் திசை நடத்துவார். புரியுதுங்களா? சனி பகவான் கொடுப்பதாக இருந்தாலும் 19 ஆண்டுகள் தான். அந்த 19 ஆண்டுகளில் கூட அஷ்டம சனி காலம் உண்டு, அர்த்தாஷ்டம சனி காலம் உண்டு, கண்டக சனி காலம் உண்டு, ஏழரை சனி காலம் உண்டு. புரியுது? 30 ஆண்டுகள் வருகின்ற போது இதையெல்லாம் சந்திச்சாகணும். அப்போது கோச்சார கிரகங்கள் அதனுடைய பலனை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். நல்ல நேரத்திலும் அவருடைய பலனை கொடுத்து கொண்டிருப்பார்கள். ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருப்பார். அப்படி பார்க்கின்ற போது முன்னதாக முதல்வராக இருக்கின்ற விஜய் அவர்களுக்கு கடகராசி பூசம் நட்சத்திரங்கின்ற போது இந்த ராகு கேது பெயர்ச்சி நவம்பர் மாதம் 13ஆம் தேதி சிம்ம ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற கேது கடகராசிக்குள் சஞ்சரிக்கப் போகிறார். கும்பராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற ராகு மகர ராசிக்குள் சஞ்சரிக்கப் போகிறார். அப்போ என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கணும், எல்லா ஜோதிடருமே இதை தெரிஞ்சுக்கிட்டு சரியாக இருக்கா இல்லை தவறான தகவலான்னு விமர்சிக்கலாம். ஜென்ம ராசிக்குள் எப்பொழுது கேது செல்கிறாரோ எந்த ஜாதகராக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு அந்த காலகட்டம் சூனியம் வைத்தது போல மாறிடும். பெரிய போராட்டங்கள், பெரிய பிரச்சனைகள், நெருக்கடிகள், எல்லா விதமான சங்கடங்களையும் அந்த ஜாதகம் சந்தித்தே ஆகணும். அதைத்தான் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சந்தித்தார். சிம்ம ராசிக்குள் கேது பகவான் சஞ்சரித்த காலகட்டத்தில் போராட்டமான காலகட்டம். அதே போராட்டமான காலகட்டம் கடகராசிக்குள் கேது வருகின்ற போது இவர் சந்திக்க வேண்டிய நிலையை ஏற்படுத்திவிடும். புரியுங்களா? கேது ஞான மோட்சக்காரகன், கெடுத்து கொடுப்பவன் கேது. அப்போ முதலில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் யார் என்று நீ பார்க்க வேண்டும். அவர்கள் உன்னை எந்த அளவிற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், பயன்படுத்தி வருகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு செல்வாக்கு இருக்கிறது, அதன் காரணமாக உன்னுடன் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். உனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருகின்ற போது உன்னை விட்டு ஓடிவிடுவார்கள். அதையெல்லாம் அந்த ஞான மோட்சக்காரர்கள் கேது ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போது 7ஆம் இடத்துல யாருக்கு? கடகத்துக்கு ராகு. அப்போது நட்பு வட்டத்தினால், நட்பு என்பது அரசியல்வாதிகளுக்கு கூட்டணி ஆகிடும். கூட்டணி கட்சி தான் நட்பு அவர்களுக்கு. கூட்டணி கட்சிகளால் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய நிலை முதல்வர் அவர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இவரே ஒரு நேரத்தில் மனசு கசந்து போய் இந்த கூட்டணி கட்சிகளே நமக்கு வேணாம், நம்ம தனித்து நின்று கூட வெளியில் வந்துடலாம், இவரை விட்டு வெளியில் வந்துடுவோம் அப்படி என்று நினைத்திடக்கூடிய நிலை கூட முதல்வருக்கு ஏற்படுவதற்கு ஜென்ம கேது ஒரு காரணமாக இருப்பார். ஜென்ம கேதுவும் 7ஆம் இடத்து ராகுவும். அப்போது நவம்பர் 13க்கு பிறகு முதல்வருக்கு ஒரு போராட்டமான காலம் தொடங்குகிறது. இப்போ போய்கிட்டு இருக்கு, நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. நவம்பர் 13க்கு பிறகு அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் கூட பேசட்டும். இது நீ சொன்னீங்க இல்லை, ஆஸ்தான அவரே பேசட்டும். ஜென்ம ராசிக்குள்ள கேது வந்தால் என்ன பண்ணுவார், 7 ராகு போனால் என்ன பண்ணுவார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு 2027 ஜூன் மாதம் 3ஆம் தேதி சனி பெயர்ச்சி. இப்போ பாக்கிய சனி எல்லா மனிதருக்குமே, பொதுவாக எல்லா மனிதருக்குமே திசாபுத்தி கெட்டு போயிருந்தாலும் சரி, 9ஆம் இடத்தில் சனி பகவான் வருகின்ற போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையை உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்துவார் சனி பகவான். காரணம், அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் அவருடைய பார்வை 3மே யோக பாலன்களாக மாறும், யோக பார்வைகளாக மாறும். 9ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற போது எவருடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி 3, 6, 11ஆம் இடங்களை சனி பார்த்து விடுவார். 3, 6, 11 சனி அமர்வதும் சனி பார்ப்பதும் ஒரே நிகரான பலன்தான். இப்போ தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், வேகம் எல்லாமே கிடைக்கும். எதிரிகளை வீழ்த்த முடியும், லாபத்தை அடைய முடியும். அப்போ 9ஆம் இடத்து சனி தான் ஆட்சியில் அமர்த்தி வைத்திருக்கிறார் நம்முடைய முதல்வரை, இன்றைய முதல்வரை. அந்த சனி நிரந்தரமாக அங்கே இருப்பாரா? மாற்றம் இருக்குல்ல, கிரக மாற்றம் இருக்குல்ல. இன்னைக்கு யோகத்தை கொடுத்துட்டாரு,
நாளைக்கு என்ன பண்ண போகிறார்? 10ஆம் இடத்துக்கு வர போகிறார். 10ஆம் இடத்துக்கு வருகின்ற போது இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கின்ற, இப்போ சனி பகவான் கொடுத்து கொண்டிருக்கின்ற யோக பலன்கள் தொடருமா? நிச்சயமாக தொடராது. கர்மகாரகன் சனி பகவான், ஜீவனாதிபதி சனி பகவான், அவர் 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்துக்கு வராரு, பதவி ஸ்தானத்துக்கு வராரு. அங்கே அவர் வருகின்ற போது உன்னுடைய கர்ம வினை என்னவாக இருக்கிறதோ, உனக்கு எந்த பலனை கொடுக்க வேண்டுமோ அந்த பலன்களை அளந்து அளந்து கொடுப்பேன் நான் சொல்லக்கூடிய சனி பகவான். 10ஆம் இடத்தில் சனி பகவான் வருகின்ற போது பலருடைய பதவி பறிப்போயிருக்கிறது. வேலையில் இருந்தவர்களுக்கு, அரசு வேலையில் இருந்தவர்களுக்கு மெமோ சஸ்பெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய சங்கடங்கள். கடந்த காலத்தில் ரிஷபராசினரை மிதுன ராசி எடுத்து அப்படி பாருங்க நீங்கள். 10ஆம் இடத்து சனி அப்படியே படாத பாடுபடுத்தும். இங்கே சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நம்பிக்கையான விஷயம், சனி நீச்சமடைகிறார் மேஷத்தில். சனி நீச்சமடைகின்ற போது அந்த நீச்சமடைந்த இடத்தினுடைய அதிபதி செவ்வாய் எப்பொழுது விருட்சிகத்திலோ மகரத்திலோ மேஷத்திலோ சஞ்சரிக்கிறாரோ அந்த காலகட்டம் அந்த சனியினால் யோகம் உண்டாகும். நீச்சபங்க ராஜயோகம் என்பது என்னென்னா, ஒரு நீச்ச கிரகம் அமர்ந்த வீட்டின் அதிபதி அவர் ஆட்சியாக சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில், உச்சமாக சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் அப்போ யோகம் கிடைக்கும். அப்போ அதுக்குரிய குறிப்பிட்ட காலமும் இருக்குது. ஆனால் 10ஆம் இடத்து சனி என்பது மிகப்பெரிய சோதனையும் நெருக்கடிகளும் ஏற்படுத்தும். சில நண்பர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். 10ஆம் இடத்தில் ஒரு பாவியேனும் இருக்க வேண்டும், 10ஆம் இடத்தில் பாவியை சஞ்சரிக்கின்ற போது யோக பலன்கள் கொடுக்கும் என்று. அது பிறப்பு ஜாதகத்தில் மட்டும்தான், கோச்சார பலன்களுக்கு அது பொருந்தாது. சார், இப்படி நம்ம பேசும்பொழுது இந்த மாதிரியான பலன்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச எல்லா அரசியல்வாதிகளும் தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஜோதிடர் வச்சுருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறத கணிக்கிறாங்க, அதுக்கேற்ற வேலைகள் பார்க்குறாங்க அப்படின்னும் பொழுது சார், இப்போ பரிகாரங்கள் அப்படிங்கிறது இந்த விஷயங்களுக்கு எதனா ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? நம்ம இது பண்ணோம்னா நம்மளுக்கு பாதிப்புகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை நமக்கு இருக்கக்கூடிய யோகம் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி பரிகாரங்கள் எதனா இருக்குங்களா? பரிகாரங்களை முதல்ல நீங்கள் பார்க்கணுன்னா அடிப்படை ஜாதகத்தை பார்க்கணும், ஓகே, நடைபெற்று வருகின்ற திசாபுத்தி பார்க்கணும். பரிகாரங்கள் என்பது மிகப்பெரிய ஒரு அடைமழையில் ஒரு குடைப்பிடித்துக் கொள்வது போல. எப்படிங்க? தற்காத்துக் கொள்வதுதான் பரிகாரம். நிச்சயமாக இந்த ஆலயத்திற்கு போய் வருகின்ற போது நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், சுமைகள் இறங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த கால வரலாறு நிறைய சொல்லுதுங்க. இப்போ ஐயாவாடி பிரத்திங்கிற ஆலயத்தை பற்றி ஒரு சிலர் பேசுவாங்க. அப்போ அங்கே போய் ஹோமம் பண்ணிட்டு வந்தாங்க, ருத்ர ஹோமம், நிறைய இந்த 2-3 ஹோமம் இருக்குது, அதை பண்ணிட்டு வந்தாங்க, அதனால் இவர் பாதிக்கப்பட்டார், அதனால் பதவி கிடைத்தது. இப்படி ஒவ்வொரு ஆலயத்தை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. ஆலயத்திற்கு போய்விட்டு வருகின்ற போது மிகப்பெரிய நெருக்கடியிலிருந்து சின்ன மாற்றம் கிடைக்கும். ஆனால் கிடைக்க வேண்டிய பலன் என்பது உறுதியாக கிடைக்கும். புரியுங்களா? அது வந்து தண்டனை, பெரிய தண்டனைகள் இல்லாமல் சாதாரண விஷயமா மாறும். கேட்கறது பரிகாரம் நியாயம்தான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஜோதிடர் இருக்கிறார்கள், அது நிச்சயமாக யாரும் மறுக்க முடியாது. யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே இருக்காங்க. புரியுங்களா? அவர்கள் வழிகாட்டுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா இந்த நேரத்தில் இந்த கிரகம் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்குது, இப்போ இந்த கிரக ஸ்தலத்துக்கு போங்க. எப்படி? யாரால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, யார் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார், அந்த கிரகத்துடைய ஸ்தலம், அதற்குரிய திதி ஸ்தலம் எங்கே இருக்குது, அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. ஒரு நல்ல ஜோதிடர் அதை மட்டும்தான் பண்ண முடியும். அப்போது ஒரு எதிரியுடைய காலை போய் பற்றி கொள்ளுகின்ற போது, இப்போ சண்டைக்காரனா சாட்சிக்காரனா போது சண்டைக்காரன் காலை போய் விழணும். காலை போய் விழுகின்ற போது நமக்கு கொஞ்சம் கருணையாவது பிறக்கும். கிடைக்க போகிற பலன் இதுதான், அதில் மாற்றம் கிடையாது. கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் லகுவான விஷயங்கள் கிடைக்கும், அவ்வளோதான். பெரிய பரிகாரங்கள் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தாது. சுய ஜாதகத்தில் அங்கே பலமாக இருக்கணும், அங்கே கிரகங்கள் பலமாக இருக்கணும், அங்கே அடிப்படையை நீங்கள் ஆட்டம் கண்டு போச்சு வச்சிங்களேன், இதெல்லாம் பலன் கொடுக்க வாய்ப்பு இருக்காது. அப்போ சுய ஜாதகம் மிக மிக அவசியம். சார், நம்ம வந்துட்டு இந்நாள் முதல்வர் பற்றி நம்ம பேசியிருந்தோம், நீங்கள் சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ முன்னாள் முதல்வருக்கு வந்துட்டு இப்போது இந்த ராகுகேது பலன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இன்னும் 3 பேர் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இருக்கிறார் வரிசையில், தனுஷ் அவர்கள் இருக்கிறாரு, அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாரு. அப்படின்னும் பொழுது எப்படி சார் இருக்கும் அவங்களுக்குலாம் இந்த ராகுகேது பலன் அப்படிங்கிறது? முதல்ல இந்த ராகுகேது பெயர்ச்சி யாருக்கு பலன் கொடுக்க போகுது? முதல்வரை பற்றி கேட்டீங்க. முதல்வருக்கு இப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், இவருக்கு சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியம், அதை மாற்ற முடியாது. இப்போது சிம்ம ராசிக்குள்ளே எப்பொழுது கேது பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்தாரோ அந்த காலகட்டத்தில் இருந்து நெருக்கடிகள் இவருக்கு ஆரம்பித்து விட்டது. யாருக்குங்க? முன்னாள் முதல்வருக்கு. ஒரு மிகப்பெரிய கேது சொன்ன பாருங்க, அவமானத்தை ஏற்படுத்தக்கூடியவன் கேது, உலகத்தை புரிந்து கொள்ள வைப்பவன் கேது. எல்லாவற்றையும் புரிந்த பிறகு, உலகை தெரிந்த பிறகுத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் கேது.
அந்த மாற்றத்தை எப்படி ஏற்படுத்துவான்? நிரந்தரமாக ஏற்படுத்தி விடுவான். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு எல்லா மனிதரையும் புரிய வைத்து அவர்களிடமிருந்து நீ விலகி இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை என்பதே ஒரு தனித்துவமானது. உன்னால் வெற்றி பெற முடியும். இவர்களையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு இந்த சங்கடத்தை நான் கொடுத்தேன். இப்போ கொடுத்துட்டார். ஜென்மக்கேது கொடுத்துட்டார். இப்போ கேது என்ன பண்ண போகிறார்? 12ஆம் இடத்துக்கு போக போகிறார். 12ஆம் இடத்துக்கு முதல்ல ராசியை விட்டு கேது விலகுவது என்பதே மிகப்பெரிய ராஜயோகம்னு சொல்கிறேன் நான். ராசியை விட்டு கேது பெரிய யோகம். அதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு ராகு வர போகிறார். யார் வேணாலும் கேட்கட்டும், கேட்டுக்கொண்டு இருப்பவர் பதில் சொல்லட்டும், இல்லை நாம் சொல்கின்ற தவறு என்றால் நிச்சயமாக சொல்லட்டும், பேசுவோம். 6ஆம் இடத்துக்கு ராகு வர போகிறார். 6ஆம் இடம் ருண ரோக சத்துரு ஜெயஸ்தானம். அப்போ 6ஆம் இடத்திற்கு ராகு வருகின்ற போது யோகக்காரகன் போகக்காரகனான ராகு 6க்கு வருகின்ற போது உடல்நிலை முதல்ல மேம்படுத்துவார். எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலினை உனக்கு 6ஆம் இடத்து ராகு வழங்குவார். யாருக்குங்க? எவராக இருந்தாலும் சரி, 6ஆம் இடத்துக்கு ராகு வருகின்ற போது எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் தானாகவே வந்துவிடும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி பெறக்கூடிய நிலையும் ஏற்பட்டுவிடும். அப்போது எதிர்காலம் என்பது நவம்பர் 13க்கு பிறகு இந்த ராகுக்கேது பெயர்ச்சி முன்னாள் முதல் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்திட இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு உடைஞ்சு போய் கூட இருக்கலாம். சொந்த தொகுதியிலே தோல்வி அடைஞ்சிட்டாரு. தோல்வி அடைந்தாரா, தோல்வி அடைய வைக்கப்பட்டார் என்பதெல்லாம் நமக்கு அது உள்ளே போகலை. தோல்வி அடைஞ்சிட்டாரு. ஒரு மிகப்பெரிய அவமானத்தை சந்திச்சிட்டாரு. வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கிரகங்கள் கொடுக்கின்ற தண்டனை எப்படின்னா, ஒன்று உயிருக்கு தண்டனை கொடுக்கணும், உயிருக்கு கொடுக்காத போது அவமானத்தை கொடுக்கணும். அவமானத்தை கொடுத்து விட்ட காரணத்தினால் உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. முடிஞ்சு போச்சிங்களா? அப்போது நல்லா இருப்பார். ஒரு விஷயம். ரெண்டாவது, அஷ்டம சனி வேறு இப்போ அவருக்கு. எப்போ தேர்தல் நடைபெற்ற காலமும் சரி, முன்னதாகவும் சரி, இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற நேரம் அஷ்டம சனி. 7.5 ஆண்டுகள் ஒரு மனிதனுக்கு 7.5 சனி எத்தகைய தண்டனை கொடுக்குமோ அத்தனை தண்டனைகளையும் இந்த அஷ்டம சனி காலத்தில் மொத்தமாக கொடுத்துவிடும். 7.5 ஆண்டுகளுங்க வச்சு வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த 7.5 ஆண்டு பலனை ஒரே நேரத்தில் இந்த அஷ்டம சனி காலம் கொடுத்து விடும். அப்படி நசுக்கி எடுத்துடும். இப்போ 2 பாருங்கள், ஜென்ம ராசிக்குள்ள கேது, அஷ்டம சனி, 7ஆம் இடத்துல ராகு. அவ்வளவு போராட்டங்களை சந்தித்து ஒரு மனிதன் மீண்டும் புதிய மனிதராக வரப்போகிறார் நவம்பர் 13க்கு பிறகு. சரி, இந்த அஷ்டம சனி எப்போ முடியும்? திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2027 ஜூன் மாதம் 3ஆம் தேதி அஷ்டம சனி முடிந்து பாக்கிய சனி ஆரம்ப போகுது. அப்போ என்னென்னா, பாக்கிய சனி காலத்தை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே வரேன். சனியுடைய ஆராய்ச்சியில் பாக்கிய சனி காலம்தான் ஒரு ஜாதகருக்கு யோகத்தை கொடுக்கணும். அப்போ பாக்கிய சனி காலம் எதிரிகளை வெல்லக்கூடிய காலமாகவும், செல்வாக்கினை பெறக்கூடிய காலமாகவும், யோகத்தை அடையக்கூடிய காலமாகவும் பாக்கிய சனி காலம் இருக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, உனக்கு ஆண்டவன் வழி தான் காட்டுவான், இந்த நேரம் யோகமான நேரம்னு. அந்த வழியை தெரிந்து கொண்டு உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு உங்கள் பயணத்தை வேறு திசையில் திருப்ப வேண்டும். நான் இப்படித்தான் இருப்பேன், என்னை மாற்றிக்கவே மாட்டேன் அப்படின்னா உங்களால் அந்த யோக பலன்களை அடைய முடியாது. ஆனால் நிச்சயமாக முன்னாள் முதல் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த ராகுக்கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றிமா, நன்றி.